வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் கோதுமை ரவை பப்பாளி கேசரி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோதுமை ரவை பப்பாளி கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை ரவை, 1 கப் சர்க்கரை, 1 கப் பப்பாளி பழம், அரை கப் பால், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் தூள். 1 கப் நாட்டு பழமாக பப்பாளி பழம் எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை தேவையான அளவு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேசரி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருக்கின உடனே முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு செவந்து வந்த உடனே திராட்சை பழத்தையும் சேர்த்து வறுத்துடலாம். திராட்சை பழம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்த உடனே அதை வெளியில் எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம். நம்ம வெள்ளை ரவையில் செய்கிற மாதிரி கேசரி ரொம்ப குழக்குழன்னு வராது. இது உதிரி உதிராக தான் வரும். அதனால் இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்தாலே போதும். நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பப்பாளியும் பாலும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு நமக்கு 1 கப் இருக்குது. நம்ம 1 கப் கோதுமை ரவை எடுத்தோம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி விடணும். நமக்கு 1 கப் பழக்கூழ் இருக்கிறதுனால இதில் 1.5 கப் தண்ணி விடுறோம். மொத்தம் 2.5 கப் ஆகிடுச்சு. அது 1.5 கப் விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ரவையை போட்டு கிண்டலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா ரவை வேகட்டும். நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு நல்ல கோதுமை ரவை வெந்து வந்துடட்டும். இப்போ இந்த பப்பாளி பழம் விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தாமல் நம்மளுடைய கேசரி கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கட்டிகள் வராத அளவுக்கு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கலந்து கொடுங்க. நல்லா நம்ம போட்ட சர்க்கரையில் நல்லா இலகி நல்ல பதத்துக்கு வந்துட்டுருக்கு. கேசரி பதத்துக்கு. இப்போ இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இது இந்த பப்பாளியோட மனம் சில குழந்தைகள்லாம் சாப்பிடாமல் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க.
பாருங்கள், நம்முடைய கேசரி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பதத்தில் இருக்குது. நம்ம மேலே முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் போட்டு கிளறி விடலாம். பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த சரியான பதத்தில் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறின உடனே உங்களுக்கு கரெக்டாக சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கலாம். நம்மளுடைய கோதுமை ரவை பப்பாளி கேசரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே எப்படி இருக்குன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்மளுடைய கோதுமை ரவை பப்பாளி பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலரும் ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பப்பாளி பழ ஃப்ளேவர் ப்ளஸ் கோதுமை ரவையோட டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.